இல்லையா, ஏதாவது ஒரு ஹதீஸை வந்து ஒரு 5 பேர் இல்ல 4 பேர் அறிவிப்பான். புகாரி இமாம் எடுத்துக்கணும்னு சொன்னா அவங்களுடைய உஸ்தாது போகும்போது தாபி, அவங்களுடைய உஸ்தாத் சஹாபி. சஹாபாக்கள் விஷயத்துல யாருக்கும் எந்த விதமான கருத்து, எல்லா சஹாபாக்களுடைய ரிவாயத்தும் ஓகே தான். அவங்கள பத்தி எந்த விதமான கருத்து சொல்வது நமக்கு தகுதி இல்லை அவங்கள. அதுக்கு பிறகு வந்தவர்கள் தாபியைகள், தாபியைகள், அதுக்கு பிறகு வந்த இமாம்கள், அதுக்கு பிறகு வந்து ஹதீஸை கோர்வை செய்த இமாம்கள். இப்ப இவங்களுக்கு இடையில வந்து ஒரு 3 ஜெனரேஷன் கேப் இருக்கு. இந்த 3 ஜெனரேஷன் 4 ஜெனரேஷனுக்குள்ள உள்ள ஆளுங்க எப்படி இருந்தாங்க என்பதை வைத்துதான் ஹதீஸ் என்பது பலவீனமா, ரொம்ப பலவீனமா, சஹீஹா என்பது கொண்டு வரப்படும். இப்போ இதுல வந்து அந்த ஹதீஸ் ரொம்ப பலவீனமா இருக்கக்கூடாது, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இட்டு கட்டப்பட்ட சில ஹதீஸ்கள் என்பதாக மக்தூப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பொய் உரைக்கப்பட்ட ஹதீஸ்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வேண்டுமென்றே இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்கள் என்று சில விஷயங்கள் இருக்கிறது, சில ஹதீஸ்கள் இருக்கிறது. இந்த மாதிரியான ஹதீஸாக இருக்கக்கூடாது. இப்ப நம்ம சொன்ன ஹதீஸ்கள் அந்த மாதிரியான ஹதீஸ் கிடையாது. 3வது கண்டிஷனும் ஓகே. 4வது கண்டிஷன் என்னன்னு சொன்னா, நம்ம சொல்லக்கூடிய அந்த வகைப்பான விஷயத்துல வரக்கூடிய விஷயம் என்பது ஷரியத்துக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது. அந்த விஷயம் இருக்கிறது.